ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம பைத்தான் சீரிஸ்ல பிட்வைஸ் ஆப்பரேட்டர் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அரித்மெடிக் ஆப்பரேட்டர், அசைன்மென்ட் ஆப்பரேட்டர், கம்பேரேட்டர் ஆப்பரேட்டர், லாஜிக்கல் ஆப்பரேட்டர்லாம் பார்த்திருப்போம். ஸோ இந்த வீடியோல பிட்வைஸ் ஆப்பரேட்டர் பார்க்கலாம். ஸோ பிட்வைஸ் ஆப்பரேட்டர்னா என்னன்னா அதாவது பைனரி நம்பர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ தி ஆப்பரேஷன்ஸ் டூயிங் ஆன் தி பிட்ஸ் அததான் பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ன்னு சொல்றோம். ஸோ அந்த பிட்ஸ்ல நம்ம ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக பிட்வைஸ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்றோம். நம்மளுக்கு 6 பிட்வைஸ் ஆப்பரேட்டர் இருக்குங்க. அண்ட் ஆர் XOR XOR இந்த மாதிரி சிம்பிள் நாட் shift left shift right ஓகேங்களா இந்த மாதிரி நம்மளுக்கு 6 பிட்வைஸ் ஆப்பரேட்டர் இருக்கு சோ பிட்வைஸ் ஆப்பரேட்டர் எதுக்குன்னா இந்த பிட்ஸ்ல ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக இந்த பிட்வைஸ் ஆப்பரேட்டர் நம்ம யூஸ் பண்றோம் சோ ஒவ்வொண்ணா நம்ம பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம அண்ட் பார்க்கலாம் சோ அண்ட் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப a ஈக்குவல் டு 5 b ஈக்குவல் டு 4 சோ பிட்வைஸ்னா என்னங்க ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம பிட்வைஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் சோ 8 4 2 1 அதாவது இந்த மாதிரி நம்ம எழுதுவோம் ஞாபகம் இருக்குங்க இல்லையா சோ பாருங்க a ஈக்குவல் டு 5 னா இதுல இருந்து நம்ம எழுதணும் சோ 5 எப்படி வருங்க 0 1 0 1 சோ இதுதான் 5 புரியுதுங்களா இங்க பாருங்க 4 1 சோ இது 5 அதே மாதிரி நான் இப்ப 4 எழுதுறேன் 0 1 0 0 0 ஓகேங்களா இது 4க்கு சோ இங்க 4க்கு 8 4 2 1 பிட்வைஸ் ஆப்பரேட்டர் தெரியுங்களா சோ இதுல நம்ம ஆபரேஷன்ஸ் பண்றதுக்காக தான் பிட்வைஸ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்றோம் ஓகேவா சோ இப்ப பாருங்க a ஈக்குவல் டு 5 சோ 5க்கு 0 1 0 1ன்னு இருக்கு ஓகே இதெல்லாம் நான் இப்ப கமெண்ட் பண்ணிடுறேன் சோ நம்ம புரியறதுக்காக எழுதுனது இப்ப அண்ட்னா நம்ம பார்த்தோம் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ல அண்ட்னா என்ன போத் கண்டிஷன்ஸும் ட்ரூவா இருந்தா தான் நம்மளுக்கு ட்ரூ சோ போத் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்னா இருந்தா நம்மளுக்கு 1 வரும் அண்ட் இல்லனா 0 தான் வரும் சோ இப்ப நம்ம இதுல பிரிண்ட் கொடுத்துட்டு a and b ன்னு கொடுக்கிறேன் சோ இப்ப நம்ம அவுட்புட் பார்க்கலாம் ரன் பண்றேன் சோ பாருங்க ரன் ஆயிடுச்சு ஆன்சர் 4 ன்னு வந்திருக்கு சோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இங்க பாருங்க A and B சோ A என்னங்க 0101 அதாவது 5 எழுதிருக்கோம் B என்ன 4 0100 இது ரெண்டுத்தையும் நம்ம அண்ட் பண்ணிருக்கோம் சோ அண்ட்னா என்ன நம்ம ரெண்டுமே ட்ரூவா இருந்தா தான் ட்ரூ இல்லனா ஃபால்ஸ் வரும் சோ இங்க பாருங்க இது 10 0 0 0 0 1 1 இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு என்ன வருங்க 1 வரும் இங்கேயும் 0 சோ நம்மளுக்கு என்ன வரும் 0 1 0 0ன்னு வருது இப்படிதான் வருது அவுட்புட் சோ இது என்னங்க 8421ல எழுதுனா அவுட்புட் என்னங்க இங்க 4 வருது சோ அவுட்புட் என்ன 4 அவுட்புட் 4 புரியுதுங்களா சோ ரெண்டுமே நமக்கு ஒன்னா இருந்தா மட்டும்தான் 1 வரும் அண்ட்ல சோ சேம் இதே நம்ம இப்ப ஆர்க்கு பார்க்கலாம் சோ ஆர்க்கு என்னங்க எனி ஒன் நமக்கு ட்ரூவா இருந்தா ட்ரூ ரிட்டர்ன் ஆகும் நம்ம லாஜிக்கல் ஆப்பரேட்டர் பார்த்திருக்கோம் இல்லையா சோ இதான் இப்ப நான் ரன் பண்றேன் சோ ஆன்சர் என்ன 5 வருது சோ இத பாருங்க இப்ப ஆட் பண்றேன் 1 0 சோ ஏதோ 1 நம்மளுக்கு 1 இருந்தாலுமே 1 வரும் இங்க 0 வரும் இங்க நம்மளுக்கு 1 இங்க 0 சோ 0 1 0 1 இப்படி வந்திருக்கு இல்லைங்களா 8421 8421ல நமக்கு போட்டா என்ன ஆகுங்க 4 1 சோ அதுதான் நம்மளுக்கு 5 சோ அவுட்புட் என்ன 5 வந்திருக்கு புரியுதுங்களா நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன XOR XOR சிம்பிள் என்னன்னா இந்த கேப் சிம்பிள் மாதிரி வரும் A XOR B சோ XOR கண்டிஷன் என்னன்னா அதாவது XORக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப போத் த நம்பர்ஸ் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா 1 வரும் சேமா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ் 0 வரும் சோ இங்க பாத்தீங்கன்னா போத் நம்பர் டிஃபரெண்டா இருக்க இடத்துல 1 வரும் 1 0 இருக்கு இங்க 1 வரும் அதுக்கப்புறம் 0 0 சேமா இருந்துச்சுன்னா 0 சேம் 0 சேம் 0 சோ டிஃபரெண்டா இருக்கிற இடத்துல மட்டும் நம்மளுக்கு 1 வரும் அதுதான் XOR சோ என்ன வரும் 0 0 0 1 வந்திருக்கும் சோ இதுக்கு அவுட்புட் என்னங்க 8421 போட்டா 1 சோ அவுட்புட் என்னங்க 1 வரும் XORக்கு 1 வரும் நான் இத ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு சோ என்னங்க அவுட்புட் 1 ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் இல்லனா நாட்னு சொல்லலாம் இங்க பாருங்க பிரிண்ட் நாட் A
அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து ஏக்கு காம்ப்ளிமெண்ட் வரும் நாட். ஸோ இதை நான் ரன் பண்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. -6 வரும். ஓகேங்களா? -6 வரும். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கு என்னன்னா வந்துட்டு எந்த நம்பரை வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் n இருக்கு, அதை வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா என்ன வரும்னா மைனஸ் வரும் கண்டிப்பா. n plus 1. ஸோ இதுதான் வரும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா சொல்றேன். இப்போ 5 இருக்கு இல்லைங்களா? 5க்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன ஆகுனா மைனஸ் வந்துரும். 5 plus 1 6. இப்போ 4 பிக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன வரும்? 4 இருக்கு, மைனஸ் வரும். 4 plus 1 5ன்னு வரும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வரும். எந்த நம்பர் கொடுத்தாலுமே காம்ப்ளிமெண்ட்டுக்கு என்னன்னா n கொடுத்தா மைனஸ் ஆஃப் n plus 1. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இங்க வந்துட்டு நான் b கொடுக்குறேன். நம்மளுக்கு என்ன வரும்? -5 வரும். பாருங்க -5 வந்திருக்கு. புரியுதுங்களா? காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட். ஸோ இப்ப பாருங்க இது வந்து லெஃப்ட் ஷிஃப்ட், இது வந்து ரைட் ஷிஃப்ட். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும். இத எத்தனை டிஜிட்டால 2 டிஜிட்டால பண்ணணும். இது வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணணும். எத்தனை டிஜிட்டால 2 டிஜிட்டால பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம டீடைலா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு வந்துட்டு எத்தனை டிஜிட் 2 டிஜிட் வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணணும். இங்க வந்து டெலீட் பண்ண மாட்டோம். ரைட் சைடுல நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டு டெலீட்டும் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா 0 1 இருக்கு இல்லையா, அந்த 0 1 நான் இங்க எழுதிக்கிறேன். 0 1. அதுக்கப்புறம் என்னங்க, இதை நம்ம ஷிஃப்ட் பண்றோம். ரிமைனிங் என்ன 0 1 இருக்கு, அதுக்கப்புறம் 2 டேஷ் இருக்கும். ஸோ 2 டிஜிட் நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டா 2 டேஷ் இருக்கும். அந்த இடத்துல நான் 0 0 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி தான் 8 4 2 1 இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் 1 2 4 8 16 32 அந்த மாதிரி நம்ம எழுதும் இல்லையா. ஸோ இதை வந்து நான் இப்ப ரன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன், எக்ஸ்பிளைன் பண்றேன், ஈஸியா இருக்கும். ஸோ இப்ப பாருங்க நான் ரன் பண்றேன். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஸோ லெஃப்ட்ல என்னங்க இது. ஸோ பாத்தீங்கன்னா நமக்கு 20 வந்திருக்கு, ரைட்ல வந்து 1 வந்திருக்கு. நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்ப பாருங்க நம்மளுக்கு வந்து இங்க 20 வந்திருக்கு. ஸோ இப்ப பாருங்க A5. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம பண்ண போறோம். லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும், 2 டிஜிட்ஸ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் டிஜிட் 0 1 இதை ரெண்டுத்தையும் நம்ம ஷிஃப்ட் பண்ணிடுறோம். ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா என்னங்க 0 1 0 1. அதுக்கப்புறம் இதை ஷிஃப்ட் பண்ணதுனால 2 டிஜிட் ஷிஃப்ட் பண்ணதுனால இங்க 2 ஸ்பேஸ் இருக்கு. அந்த இடத்துல நான் 0 வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து எழுதணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க 16 வரும். 8 4 2 1 இந்த இதை தான் நான் சொல்றேன். புரியுதுங்களா? 16 8 4 2 1 16 plus 4 20. ஸோ 20 வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு ரைட் ஷிஃப்ட். ஸோ ரைட் ஷிஃப்ட் இங்க a = 5. இதை தான் ரைட் ஷிஃப்ட் பண்ணணும். ரைட் ஷிஃப்ட் 2 டிஜிட் பண்ணணும். இந்த 1ம் 0வும் பண்ணணும். ஸோ ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது அதை வந்து நம்ம டெலீட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ ரிமைனிங் இதை ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா இங்க 0 1 இருக்கும். அதுக்கு முன்னாடி 2 ஸ்பேஸ் வரும். ஸோ 2 ஸ்பேஸுக்கு 0 0 போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு என்ன இருக்குங்க, ரிமைனிங் 0 1. 2 ஸ்பேஸ்க்கு நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 0 1 அது மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. 4 2 1 படி நம்ம எழுதும் போது என்ன வருங்க 8 4 2 1. ஸோ இங்க வந்து 1. ஸோ அதனால வந்து நமக்கு ஆன்சர் என்ன 1 வந்திருக்கு.